ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அதிமுகவில் நிறைய சர்ச்சைகள் அனல் பறக்கிறது கடந்த 2 நாட்களாக. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுமே இந்த புறக்கணிப்பு சரியா தவறா, புறமுதுகிட்டு ஓடுகிறதா அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்கிறது. எல்லா தரப்பிலிருந்தும் கேள்விகள் எழுந்து கொண்டிருக்க நேற்று போயஸ் தோட்டத்தில் தன்னுடைய இடத்துல தன்னுடைய ஆதரவாளர்களை சசிகலா அவர்களை சந்திச்சு கட்சியெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், நான் வந்துட்டேன், இனிமேல் என்னுடைய என்ட்ரி இருக்க போகுது, இதுதான் என்னுடைய என்ட்ரி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க. பொதுவாக தொடர்ந்து அவங்க எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலும் கூட இதை இந்த முறை இது காலம் கனிந்து வந்திருக்கிறது, இதுதான் அதிமுகவுக்கு சரியான நேரம் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர்கள் பேசியிருப்பது அப்படிங்கிறது அதிமுகவில் இன்னும் சில மாற்றங்கள் காத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூட அடுத்த சில நாட்களில் தன்னுடைய ஆலோசனை கூட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த சிக்கல்களை அதிமுக எப்படி சமாளிக்க போகிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார், விக்கிரவாண்டியில எடுத்தது சரியான முடிவா, போயஸ் தோட்டத்திலிருந்து வரக்கூடிய புதிய குரலை சமாளிப்பாரா, கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு சேலம் மணிகண்டன் வழக்கறிஞர் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அதே போல ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள் இணைகின்றார். திரு தனியரசு அவர்களும் நம்மோடு இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் மற்ற விருந்தினர்களும் இணைய இருக்கின்றார்கள். நான் முதல்ல திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சார், போயஸ் தோட்டத்திலிருந்து வந்த குரலை கேட்டிருப்பீங்க. ஒன்றிணையணும் அப்படிங்கிற குரல்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுடைய அணியிலிருந்தே கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் திரு புகழேந்தி போன்றவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு சசிகலா சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியத்துவத்தை மறுக்க முடியாது இல்லையா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. போயஸ் தோட்டத்திலேருந்து ஒலித்த குரல் அடங்கி போய் ஏறத்தாழ 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் நீங்கள் எந்த குரலை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேம்மா. பொதுவாக நம்ம தந்தி டிவி விவாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் கபில் தேவ், டோனி, விராட் கோலி மாதிரி அடித்து ஆடுவேன், அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருப்பேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவாஸ்கர், ரவி சாஸ்திரி, ராகுல் டிராவிட் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறேம்மா. அதுக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான நேர்களை கொண்ட தந்தி டிவி நேர்களுக்கு விராட் கோலி, ராகுல் காந்தி ஆனதன் பின்னணி என்ன, அந்த மர்மத்தை முதல்ல உடைச்சிருவோம், அப்புறம் தான் நம்ம மற்ற விஷயத்துக்கே போகிறோம். சொல்லிடுறோம்மா. ஒரு வேண்டுகோள், லட்சக்கணக்கான தந்தி டிவி நேயர்கள் மூலமாக ஒரு வேண்டுகோள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அங்கே இந்த திராவிட மாடல் ஆட்சியினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், அதிமுக தொண்டர்கள், அதிமுக ஆதரவாளர்கள்லாம் இந்த அநியாய இடைத்தேர்தல், இந்த பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக நோட்டாவுக்கு அனைவரும் வாக்கு செலுத்தி அது மூலமா இந்த ஆட்சிக்கு ஒரு சொல்லியிருக்காரு, கணக்கெடுக்க போறோம், அதிமுக வாக்காளர்லாம் கணக்கெடுக்க போறோம்னு. இப்போ மொத்தமா நோட்டாக்கு எவ்வளவு ஓட்டு விழுதோ அவ்வளவுதான் அதிமுக ஓட்டு, உங்க கணக்குப்படி அப்படித்தானே? அப்படி எடுத்துக்கலாமா? நான் அதிமுக ஆதரவாளருங்கிற முறையில் நான் இதை என்னுடைய விருப்பமாக தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் உயிரே போனாலும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. சாதிய கட்சியான பாமகவிற்கு ஏதாவது தப்பி தவறி ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமும் ஏற்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாமக வராதனால கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. திடீர்னு சாதி கட்சி ஆயிட்டாங்க. அது எல்லா கட்சியும் இன்னொருத்தர் இதோ புறப்பட்டு விட்டார், வைகோ நம்ம மேடையை சேருவார் அப்படின்னு சொன்னாரு. அவர் வைகோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேரா போய் விட்ட பல கரெக்ட் சார். அதெல்லாம் ஒரு காலம். நான் கேட்பது இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏன் சிவி சண்முகம் 2 முறை போய் ஐயாவை பார்த்தாரு, இன்னைக்கு சாதி கட்சின்னு சொல்றீங்க? சிவி சண்முகம் அப்பயே பார்த்தாரு. போய் பார்த்ததுங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கூட்டணியை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை. 2வது பாஜக ஆம் ட்விஸ்ட் பண்ணி அவங்கள வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுருக்குறாங்க. அதை பற்றி விட்டுருங்க, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நல்ல கட்சி ஆம் ட்விஸ்ட் ஆயிட்டதுனால சாதி கட்சி. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா பாமகவோட நிலை ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி தானே கூட்டணி வச்சிருப்பாங்க. அவங்க எந்த கட்சியோட தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க. நான் விஷயத்துக்கு வர்றோமா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சின்னம்மா அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு. அதே மாதிரி அன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகம் மட்டுமே, இன்னும் குறிப்பாக சொல்றேன், சேலம் மாவட்டம் மட்டுமே அறியப்பட்ட பழனிசாமி. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் வி.கே. சசிகலா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற இந்த அடிப்படை புரிதல் அவங்களுக்கு முதல்ல திருமதி சசிகலா அவர்களுக்கு வந்தா எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க சரியா சொன்னீங்க, நீங்க சரியா சொன்னீங்க. அன்னைக்கு ஒரு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு என்னாகும் ஏதாகுங்கிற நிலைமையில
அவங்களால வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு போக முடியுது அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி அவங்களால இன்னைக்கு ஏன் அதிமுகவில் மாற்றங்களை கொண்டு வர முடியும்? Why is it difficult? அதை தான் சொல்றோமா, இன்னைக்கு 2024 அன்று நீங்கள் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு, அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு, அவர் வெறும் சேலம் மட்டுமே அறியப்பட்ட பழனிசாமி இன்று இந்தியா அவங்க இபிஎஸ் முதல்வராக்குனதே வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தானே. அப்போ அன்னைக்கு எவ்வளவு அன்னைக்கு இருந்த கிரைசிஸ் இதோட பெருசு இல்ல. அன்னைக்கு அதிமுக இருந்த கிரைசிஸ் இதோட பெருசு. அரசியல் அதுல சமாளிக்க முடிஞ்சவங்களால ஏன் இப்ப முடியாது? அசோகா, ஒன்னு புரிஞ்சுக்கங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்பு தம்பி வா தலைமை ஏற்கவான்னு நெடுஞ்செழியன் தான் அந்த இடத்துக்கு வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்திருந்தப்ப அந்த இடத்துல எப்படி திடீர்னு புரட்சி தலைவரோட துணையோட வந்து கருணாநிதி அந்த இடத்துக்கு வந்தாரோ அந்த மாதிரி அரசியல் என்பது ஆளுமையின் வெளிப்பாடு. அது வெளிப்பட்டு இன்னைக்கு அவர் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவர் ஆயிட்டாரு. நான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு ஒரு 4 விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறோமா. அதிமுக தொண்டர்கள் மீண்டும் ஒருபோதும் குடும்ப ஆதிக்கத்தின் கீழ் இந்த கட்சி போறதை விரும்ப மாட்டாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அவங்க அதே மாதிரி இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 3 வருடங்களுக்கு நீங்க தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். இன்று 2024 எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற கள நிலவரத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே நீங்க தொண்டர் சந்திப்பு நடத்துறேன் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டமா போனப்ப உங்களுக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையாலுமே சாதாரண வீடியோ கடை வச்சுருந்த நீங்கள் உங்களை இன்னைக்கு நிறையா பேர் வந்து வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா அவர்களோட நீங்கள் கூட பயணித்தது தான் காரணம். இவரால் உருவாக்கப்பட்டவர் தானே திரு பன்னீர்செல்வம் அவர்கள், இவரால் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர் தானே பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த கட்சி அதிமுக உண்மையாலுமே நலமா வளமா இன்னும் பலமா இருக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா திரு பன்னீர்செல்வத்தை நேரில் அழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில போய் நீங்க 2ஆம் கட்ட தலைவராக எப்படி நெடுஞ்செழியன் அவர்கள் அம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் பயணம் பண்ணுங்க. இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டால் ஓபிஎஸ் நீங்க வரவேற்க தயாரா இருக்கீங்க. அது ஒண்ணுதான் இப்ப சிக்கல். நிச்சயமாக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ற 2 கோடி தொண்டர்களின் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் தலைவர் ஒரே கண்டிஷன் தானே. அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிறத ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா சசிகலாவும் வரலாம், தினகரனும் வரலாம், ஓபிஎஸும் வரலாம். அப்படிதானே? மன்னிக்கணும், நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவா சொன்னேன். ஒருபோதும் அதிமுக கட்சி மீண்டும் ஒரு குடும்ப ஆதிக்கத்தின் கீழ் போயிடக்கூடாது அப்படிங்கறது அப்புறம் என்ன குடும்ப ஆதிக்கம்? இப்ப ஜெயக்குமார் மகன் இருக்காரு, அந்த மாதிரி யாரும் அவங்க குடும்பத்துல 1000 பேர் இருந்துட்டு போறாங்க. இல்லம்மா, ஒரு நிமிஷம் கேளுங்க. திரும்ப இன்னைக்கு நல்லது நினைக்கிறேன், இந்த கட்சிக்காக நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க இவங்க வந்து போயஸ் கார்டன்ல இருந்து வெளியேற்றப்பட்டு மீண்டும் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து இப்ப என்ன சொன்னாங்க, நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு அம்மா கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அம்மா கிட்ட கொடுத்த வாக்குறுதிப்படி நடத்துங்க. தினகரன் ஒரு தனி இயக்கம் கண்டுட்டார். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிடறேன். ஓபிஎஸ்க்கு மட்டும் தான் ஆஃபர் சார். நீங்க உங்களால ஓபிஎஸ்க்கு மட்டும் தான் ஆஃபர். இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டால் வரலாம். அதான் சொல்றேன், உங்களால் உருவாக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தை அழைத்து அவருக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி எடப்பாடி பழனிசாமியின் சீரிய தலைமை ஏத்துக்கிட்டு போய் செயல்படுங்க, அவருக்கு உத்தரவிடுங்க. உண்மையாலுமே நீங்கள் அப்படி செய்தால் அதிமுகவின் ராஜமாதா என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஆனால் குடும்பத்திற்கு கீழே இந்த கட்சி போகாது. எதிர்காலத்தில் வேண்டும் என்றால் எப்படி காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், திமுக, மதிமுக ஒரு கூட்டணி ஏற்பட்டதோ அதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு தனியரசு, நீங்க என்ன பழைய பழனிசாமி நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அன்னைக்கு நீங்க வந்து சொன்னதெல்லாம் கேக்குறீங்கிறதுக்காக இன்னைக்கு ப்ரோஎஸ் கார்டுல ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டா உடனே கேட்ட முடியுமா எல்லாத்தையும்? இல்ல இப்ப தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமில்லையா, அல்லமா இந்திய அரசியல், உலக அரசியல் எல்லாம் கற்றறிந்தவர் தான் எங்க வழக்கறிஞர் மணிகண்டன். ஆனா நீங்க அந்த பழைய பழனிசாமி இல்லைன்னு மணிகண்டனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க பழைய புரட்சி தலைவி அம்மாவிடம் 4வது 5வது இடத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமியை இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அடையாளப்படுத்திய சின்னமா இருக்காங்கல்ல, இப்ப போயஸ் கார்டன்ல இருக்கிற சின்னமா அடையாளப்படுத்திய எடப்பாடி இப்ப இன்னும் கூடுதலா இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவர், இந்தியா முழுக்க நாடறிந்த தலைவர்னெல்லாம் இங்க மணிகண்டன் புகழப்படுற அந்த எடப்பாடி இன்னொரு கூடுதல் முகம் இருக்கு. என்னன்னா, தொடர்ந்து தேர்தலில் மக்களால் வாக்காளர்களால் தண்டிக்கப்பட்டு 10 முறை தோற்று போன ஒரு எதிர்கட்சி தலைவர், கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி
அந்த பிம்பமும் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் முழுக்க பரவி கிடக்கும். தோக்காத தலைவர் யார் சார் இருக்காங்க அரசியல்ல? எல்லாரும் தான் தோப்பாங்க. தொடர்ந்து தோல்வியுமா தொடர்ந்து தோல்வியுமா. இப்ப நீங்க இப்ப காங்கிரஸ் கட்சியோட தோற்றது 2019 எதிர்கட்சி தலைவராக கூட எதிர்கட்சிக்கு கூட வர முடியாத அளவுக்கு ராகுல் காந்தி அவ்வளவு நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி தோற்று போனோம். ஆனா இன்னைக்கு அப்படியே சரிவாதி கூடுதலா வெறும் 45 இடம் இருந்து 50 இடம் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 100 இடங்களை கைப்பற்றி இந்தியாவில ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. எத்தனை 5 ஆண்டுகள்ல அடுத்த தேர்தல்ல. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகாவில் வெற்றி பெற்றது. பல மாநிலங்கள்ல பாஜகவுக்கு இணையாக வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகிறது. அதை அறுவடை செய்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏன் தொடர்ந்து நாட்டு மக்களால வாக்காளர் பெருமக்களாக அதிமுக தொண்டர்களால் ஏன் நிராகரிக்கப்படுகிறார், ஏன் தோற்கடிக்கப்படுகிறார்? அதனுடைய உச்சமாகத்தான் இப்ப இன்னைக்கு 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வரலாறு காணாத அளவுக்கு தோல்வியை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சி 13 இடங்களில் 2வது இடத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது. அதிமுக 3வது இடத்துக்கு போகிறது. நாம் தமிழரை விட கன்னியாகுமரி மாவட்டங்களில் 4வது இடத்துக்கு போகிறது. வைப்பு தொகை இழக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவோ இந்த கட்சிக்கு எப்பொழுதும் செய்ததில்லை. ஆகவே எடப்பாடி கட்சியில் நலன் கருதி அதை உருவாக்கிய அத்தனை எம்எல்ஏவும் எடப்பாடியார் கிட்ட இருக்காங்க, அத்தனை மாவட்ட செயலாளரும் எடப்பாடியார் கிட்ட இருக்காங்க, கட்சியுடைய கட்டமைப்பு முழுசா அவர்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தா அவர் எலெக்ஷன்ல தோக்குறாரு. சரி, இப்ப நீங்க இதுல எதுவுமே இல்லாம வந்து நீங்க மட்டும் எப்படி எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க? ஓபிஎஸ் கிட்ட என்ன இருக்கு, சசிகலா அவர்கள்ட்ட என்ன இருக்கு? ஆமா இப்ப நீங்க ரொம்ப மூத்த ஊடகவியலாளர் நீங்க சொன்னீங்கல்ல 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற எடப்பாடி, ஒட்டுமொத்த கட்சியினுடைய சின்னத்தை வைத்திருக்கிற எடப்பாடி, சொத்து சோகங்கள் எல்லாம் வைத்திருக்கிற எடப்பாடி, 4 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட எடப்பாடி ஏன் ராமநாதபுரத்துல 3வது இடத்துக்கு போனாரு? சின்னம் இல்ல, வெறும் பலாப்பழ சின்னம். வெறும் 14 நாள்ல ஒரு சாதாரண தனித்து கட்சியில எல்லா புரட்சி தலைவர் அம்மாவின் பெயர் நம்பிக்கை 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் நீங்க திடீர்னு வெளியேற்றிட்டீங்க. கடைசியா ஜெயிச்சது திமுக இல்ல, ஜெயிச்சது அங்க ஐயுஎம் இல்ல. பரவாயில்லமாங்கிற ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி நாங்க ஏற்கிறோம். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல இவ்வளவு பலம் பொருந்திய எடப்பாடியால பலமில்லாத ஓபிஎஸ் ஏன் 2வது இடத்துக்கு போறாரு? 3,50,000 வாக்குகளுக்கு பணம் தராமல் இந்த ஒரு நீதி நேர்மைக்காக புரட்சி தலைவர் அம்மாவினோடு விசுவாசமாக பயணித்த அண்ணன் ஓபிஎஸ்ஐ இரட்டை இலை சின்னத்தை நிராகரித்து விட்டு அதிமுக தொண்டர்கள் பலாப்பழ சின்னத்துக்கு வாக்களித்து 2வது இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி ஏன் 3வது இடத்துக்கு போயிட்டாரு? ஏன் ராமநாதபுரத்துல டெபாசிட் போயிடுச்சு, வைப்பு தொகை இழந்தாரு? ஆகவே அவர் பலமானவர் அல்ல. ஆனா நீங்க சொல்ற அந்த 2,500 பேர் இன்னும் இருக்கிறாங்க. அந்த 2,500 பேர் நான் எண்ணி வியப்பா இருக்கிறேன். இந்த 2026 எடப்பாடியிலே பயணத்தை என்ன சார் சொல்யூஷன்? அதிமுக தோத்துருச்சு, ரைட்டு. நீங்க சொன்ன மாதிரி ராம்நாத்ல பல இடத்துல 3வது இடத்துக்கு போயிடுச்சு, ரைட்டு. சசிகலா அவர்கள் என்ன பெரிய கிராண்ட் ஸ்கீம் வச்சிருக்காங்க? அவங்க சொன்ன மேஜிக்கா அப்படியே எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு என்ன வச்சிருக்காங்க? எடப்பாடி திருந்தனாமா வேற ஒண்ணுமா? எடப்பாடி வேற கட்சிக்காரர் இல்ல, அவரு அதிமுக கட்சிக்காரர். புரட்சி தலைவர் அம்மாவின் புரட்சி தலைவரை நேசிக்க கட்சிக்காரர் தான் அவரு. இப்ப எடப்பாடியோடு இருக்கிறவங்க எல்லாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 90 விழுக்காடு பேர் இரட்டை இலை பச்சை ஊற்றி இருக்கிறவங்க தான். எதுக்காரும் பச்சை ஊற்றிருப்பாங்க, அல்லது அம்மாவும் இருக்கும், இரட்டை இலையும் இருக்கும். அவங்களாம் நாங்க வேற கட்சிக்காரன்னு சொல்லவே இல்லை. நாம இப்படி சிதறி கிடைக்க வேண்டாம். ஒன்றுபட்டு களத்துல சாதிகளை கடந்து மதங்களை கடந்து நாம வந்து ஒரு தேர்தல் ஜனநாயக முறை அமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு தவிர்க்கப்படக்கூடாத ஒரு ஜனநாயக இயக்கம். அது வந்து ஏழை உழைக்கும் மக்களினுடைய அப்பாவி மக்களினுடைய பெருநம்பிக்கையை பெற்ற இயக்கம் அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுக சிதைந்து தொடர்ந்து தோல்வியை தழுவுவது நாட்டு மக்களுக்கே நல்லதல்ல. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கட்சியை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு 32 ஆண்டு அதான் நான் கேட்கிறேன். இப்போ இவங்க வந்து அதான் முதல்ல கேட்டதுபடி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. அங்க சில நபர்கள் சில குழுக்கள் மட்டும் வெளியே இருக்காங்க. அவங்க சடனா உள்ள வந்துட்டா அப்படியே எல்லாம் மாறி வெற்றி கிடைச்சிருமா அதிமுக? எனக்கு அந்த மேஜிக் தான் புரியலங்கிற. அந்த மேஜிக் தாமா ஏற்கனவே சின்னம்மா புரட்சி தலைவர் காலத்திலையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலையும் நெருக்கடி வந்த காலத்திலையும் இந்த கட்சியை சிதையாமல் இந்த கட்சியை அழிவு பாதையிலிருந்து மடைமாற்றி வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து தொண்டர்களின் நம்பிக்கையை நாட்டு மக்களின் நம்பிக்கையை வாக்காளர் பெருமக்களின் நம்பிக்கையை
பெறுவதற்கு சின்னம்மா அவர்கள் மூல விதையாக இருந்ததை யாரும் மறுக்க மாட்டாங்க. எங்க சரி, கேட்போம். பரவாயில்ல புகழ் வாங்கின மாதிரி பரவ யாரும் மறுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து பெற்ற ஒரு மூத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூல விதையாக செய்யப்பட்ட சின்னம்மா அவர்கள் Okay. தலைமைக்கு பொறுப்புக்கு வந்தா அனைவரையும் தாயுள்ளத்தோடு கேட்போம். அரவணைத்து கட்சியை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு வருவார் சரி. என்ற நம்பிக்கை எடப்பாடி வரணும். சின்னம்மா எல்லாம் ஒரு களத்துக்கு வந்தா கேட்போம். 2026 வெற்றி நிச்சயிக்கப்பட்டு ஒன்றுமா? கேட்போம் திரு கலை அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. இது இந்த மாதிரி ஒரு தோல்விகளை அதிமுக கண்டிருக்கா? 8 தோல்வி 10 தோல்வி தொடர்ந்து 3வது இடத்துக்கு போறீங்க. இதெல்லாம் வந்து கட்சியில இருக்கிறவங்களால பொறுக்க முடியல அப்படிங்கிறாரு. இப்ப ஒன்னா சேர்ந்தாதான் என்ன, ஒற்றுமையில் பலம் என்பது தெரியாதா உங்களுக்குன்னு கேட்கிறேன். இல்லை, இதை விட மோசமான நிலைமையில திமுக இருந்திருக்குது. 13 ஆண்டுகள் வனவாசத்துல இருந்தாங்க அவங்க. அதுக்கு ஆனா அவங்க அப்ப அதுக்கு பிரிஞ்சு பின்னாடி மீண்டு கிடக்கலையே சார். வரலையா? ஒன்னா இருந்தாங்க. 13 ஆண்டு வனவாசம் இருந்தாலும் கட்சி ஒன்னும் எட்டா பிரிஞ்சிச்சுல்ல அந்த கட்சி. கட்சியில இருந்து பல பேர் வெளியே போனாங்க. இப்ப ஏன் நீங்க சொல்றீங்க வைகோ வெளியே போனாரு? வைகோ போனது பல பேர் எப்போ வெளியே சார்? போனாங்க. நீங்க கட்சி சொன்ன உடைஞ்சிச்சு, 13 ஆண்டு பிரிஞ்சிச்சு. வனவாசம் எப்போ? வைகோ போனது எப்போ? எப்போ போனாரு? அதுக்கு முன்னாடி போயிட்டாரா? சார் வைகோ 90ஸ்ல போனாரு சார். நீங்க அதுக்கு முன்னாடி 13 போயிட்டாரா, ஆண்டுகள் பின்னாடி? நீங்க 13 ஆண்டுகள்னு சொல்றது எம்ஜிஆர் காலம். வைகோ எம்ஜிஆர் அவர்கள் காலம் வெளியே correct. போனது ஜெயலலிதா எம்ஜிஆர் காலம். காலத்துல அதான் 91 போனாரு, வெளியே போனாரு. 96 திமுக ஆட்சிக்கே வந்துருச்சுமா. எக்ஸாக்ட்லி. திமுக எங்க 13 ஆண்டுகள் அவங்க இப்ப போனப்ப பிரியல கட்சின்னு சொல்றீங்க. இப்ப அண்ணா திமுக பிரியலையே. இத்தனை ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள்ல தான் இவ்வளவு தோல்விகளும். இந்த தோல்விகள்ல இந்த இவர் இந்த சசிகலா ஆதரவாளர் வந்து ரொம்ப தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்கு துடிக்கிறார். அவர் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், அவங்க இந்த குறுகிய காலத்துல தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. 10 சரி சரி அண்ணா, வருவோம். ஐயா, நீங்க தான் சசிகலாவுடைய தீவிர விசுவாசிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் ஐயா. கொஞ்சம் வாய மூடிட்டுருங்க, எங்களை பேச விடுங்க. அவர் வந்து திரு கலை தொடர்ந்து பேச அந்த சரி பேசலாம் பேசலாம். இல்ல அவரே வந்துட்டே இருக்கிறாரு. நீங்க பேசுங்க ஐயா, பேசுங்க. நீங்க தான் பேசுறீங்க. நீங்க வாயை மூடிடாதீங்க. சரி அண்ணன் தம்பி, நீங்க கொஞ்ச நேரம் என்னைய வாயை திறக்க விடுங்க. எனக்கு தெரியும் நீங்க என்னைய பேச என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விடாமல் இருப்பதற்காக உங்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதை நீங்க சிறமேற்கொண்டு செய்து நானும் என்ன வாயை திறக்க விடுங்க. கலை பேசுங்க பேசுங்க. அதாவது நான் கேட்கறது என்னங்க, இந்த 10 தோல்விகள்ல 9 தோல்விகள் ஓபிஎஸும் பாஜக உள்ள இருந்து தான் தோத்தாங்க. அதை மறுக்க முடியுமா? அதை அவங்க ஒத்துக்குருவாங்களா? சார் நீங்க சொல்லுங்க. ஓபிஎஸ் ஓட இல்ல we have to clarify this. ஓபிஎஸ் ஓட பலம் என்ன சொல்லுங்க? யாரு சொல்றது? உங்களை கேக்குறேன். உங்களுடைய அனுமானத்தின்படி ஓபிஎஸ் இன் பலம் என்ன? எதை கேக்குறீங்களா? ஆமா, ஓபிஎஸ் உடைய பலம் என்ன இருக்குங்க? இல்ல அவருக்கு என்ன பலம்? அவர் உள்ள இருந்தா மட்டும் எப்படி தோத்துச்சு? அவர் அந்த ஒரு நபர் உள்ள இருந்தனால அதிமுக தோத்துச்சு. உள்ள இருந்த நீங்க இருந்த உள்ள இருந்த இத்தனை பேருக்கு பொறுப்பு இல்ல. ஓபிஎஸ்ங்கற ஒரு ஆள் உள்ள இருந்தார், அதனால தோத்துச்சு. நான் அப்படி சொல்லலைங்க. பொதுவா எல்லாரும் ஏத்துக்கிறணும். அன்னைக்கு தலைமையில் இருந்தவங்க தோல்விக்கு தாங்கள் காரணம் என்பதை ஏத்துக்கிறணும். இபிஎஸ் ஏத்துக்கணும், ஓபிஎஸ் ஏத்துக்கணும். ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எனக்கு அதுல பொறுப்பே இல்ல, தோத்தப்ப எனக்கு பொறுப்பே இல்லைன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்றேங்க. நானே பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக ஒளிஞ்சாதான் அந்த இடத்த வந்து பிடிக்க முடியும். அதுல உறுதியா இருக்காங்க. அதுக்கு பல்வேறு அதனாலதான் பிரிஞ்சிருக்காதீங்க. எல்லாரும் சேருங்க, அப்பதான் ஒத்துமையா இருக்க முடியும், ஜெயிக்க முடியும் சொல்றாங்க. என்ன கஷ்டம்? எப்படி சேருவாங்க? முதல்ல சசிகலாவும் ஓபிஎஸ் சேர்ந்திருக்காங்களா? அவங்க 3 பேரை முதல்ல சேருங்க, சேர்ந்திருக்காங்களா? சசிகலா வந்து மூச்சுக்கு நான் தான் பொதுச் செயலாளர்ங்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, அவர் டெல்லி சென்னை ஹைகோர்ட்ல உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணார் 5-6 மாசம் முன்னாடி. அதுல என்ன சொன்னாரு, சசிகலா வந்து இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்ல, அடிப்படை உறுப்பினர் கூட இல்ல, அவரை நாங்கள் 2017 பொதுக்குழுவிலேயே வெளியேற்றி விட்டோம் சொன்ன அஃபிடவிட் தாக்கல் பண்ணவர் ஓபிஎஸ். சசிகலா என்ன சொன்னாங்க, நான் என் வீட்டு கதவை திறந்து வச்சு உட்காந்துருக்கேன், என் கட்சியில் இணைவங்களாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஓபிஎஸ் போனாரா? யார் போனா? ஒருத்தர் போனான்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவங்க போனாங்களா? இப்போ வந்து அந்த அம்மா திடீர்னு என்ட்ரி ஏன் கொடுக்குறாங்க? 2.5 வருஷம் சும்மா இருந்தாங்க.
இப்போ திடீர் என்ட்ரி ஏன் கொடுக்குறாங்கன்னா பாஜக சொல்லி தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஓ கொடுக்கும்போது என்ன எதை கையில் எடுக்கிறாங்க அவங்க? ஜாதிய சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறாங்க. நீங்க ஜாதி பாக்குறீங்கன்னு சொல்றாங்க எடப்பாடி தலைமையில. அவங்க உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுதாங்க ஏன் சொல்றாங்கன்னு பேச விடுங்க. நீங்க ஜாதியத்தை அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க எடப்பாடின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க? கொங்கு மண்டலத்தில் அதிகமான தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சதுனால அவங்க கொங்கு அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. கரெக்டு. அப்படின்னா இப்போ அவங்க தோத்து போயிட்டாங்க. இப்போ இங்கே திமுகவும் ஓரளவுக்கு பாஜகவும் வந்திருக்காங்க. திமுக கவுண்டர் கட்சி இப்போ சொல்லுவாங்களா அவங்க? ஏங்க இவங்க சசிகலா அம்மா திமுக 40 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கு சார். ஏங்க நான் சொல்றது கொங்கு மண்டலத்துல எல்லா ஏரியாலையும் ஜெயிச்சது வேறங்க. கொங்கு மண்டலத்துல இப்ப ஜெயிச்சிருக்காங்க. நாங்க பிடிச்சிட்டோங்கிறாங்க. அப்ப அந்த ஜாதியையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்களா சொல்லுவீங்களா நீங்க? எப்படிங்க ஒரு கொங்கு மண்டலத்துல அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயிச்சிட்டு வர்றாங்க. இடையில எடப்பாடி வர்றாரு. அவர் ஜெயிச்ச உடனேயே ஜாதிய சாயத்தை பூசுறீங்க. அப்படின்னா ஒரு கட்டத்துல சசிகலாவும் ஜெயலலிதா அம்மா ஒன்னா இருந்தப்ப தென் மாவட்டங்களில் பெருமளவுக்கு ஜெயிச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? இது தேவர் கட்சின்னு சொன்னாங்கல்ல, திமுகவே சொன்னாங்க, அந்த குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜாதிய சாயம் பூசுவது என்பது காலங்காலமா இருந்துட்டு வருது. இப்ப பாஜகவுக்கு என்ன தேவைன்னா, அதிமுக ஒழிக்கணும்னா ஒரு சமுதாயத்தை தென் தமிழ்நாட்டில் அவங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்கணும். அதுக்கு சசிகலா பயன்படுவாங்கன்னு பாக்குறாங்க. அதனால அவங்க என்ட்ரி கொடுக்கும் போது ஜாதி அரசியல முன்னெடுக்கிறாங்க. என்ட்ரி உள்ள வரும்போதே ஜாதி அரசியல் சொல்லிடுறேன். விக்கிரவாண்டி முதல் போயஸ் கார்டன்ல சசிகலா அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறைகோவல் வரை அதிமுக எப்படி சமாளிக்கும் அப்படிங்கறத தான் பேசி வருகின்றோம். திரு கண்ணன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, எல்லாரையும் ஒன்றிணைக்கிறேன்றீங்க, முதல்ல ஓபிஎஸும் சசிகலாவும் சேருவாங்களான்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். வணக்கம். முன்னாடி பகையாளிகள் இன்றைக்கு பங்காளிகள். அதனால ஓர் தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பில் முன்பு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவருக்கும் தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் சசிகலாவின் ஒரு முறை கூட சந்திக்கல. அவர் சந்திப்போம். எங்க மூணு பேரையும் சேர்ந்து ஒன்னா வர சொல்லுங்க பாப்போம், அப்புறம் பேசுவோன்றாங்க. மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்தால் எதிரி நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? பஸ்மமா போயிடும். முதல்ல சேரட்டும் சார். நீங்க அதிமுகவை சேர்க்கிறேன்றீங்க, நீங்களே சேர மாட்டேன்றீங்களே, அங்கதானே சிக்கல். அதாவது அசோகவாசினி, இப்ப எல்லா பேருமே கிட்டத்தட்ட பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி சந்தித்த அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி. சரி, அண்ணன் கலை சொன்னார், அந்த தோல்வியில ஐயா ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு. 2017 என்றைக்கு அதிமுக இரண்டாகி மீண்டும் ஒன்றாகி ஒற்றுமைப்பட்டு பயணித்ததோ, பழனிசாமியை முதலமைச்சராக என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து பழனிசாமி தன்னைத்தான் முன்னிலைப்படுத்திக் கொண்டார். தான் எழுப்பதுதான் சட்டம், தான் நினைப்பதுதான் வேதம், தன்னை நோக்கியே ஆட்சி இருக்க வேண்டும், தன்னை நோக்கியே கட்சி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அப்படியே பயணித்தார். அதைத்தான் அண்ணன் மைத்ரேயன் கூட சொன்னாரு, இங்க மனங்கள் இணையவில்லை, ஆட்கள் தான் இணைந்திருக்கிறார்கள் என்று. அது அப்போ உண்மையாத்தான் இருந்துச்சு. உண்மையிலேயே மனங்கள் யாருக்கு இணையில பிணக்கமாவே தொடர்ந்துச்சு. அது கடைசி வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்பொழுதிலிருந்தே பழனிசாமி யாரையும் எந்த இணைஞ்சதா சொன்னீங்க, அதுவே இப்ப இணையலைங்கிறீங்க. இப்ப எப்படி இணைப்பீங்க எல்லாரையும்? இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? பழனிசாமி இருந்த இயக்கத்துல இணையணுங்கிறத நாங்க அப்படி சொல்லல. அது தவறு. அதிமுக இணையணும், பழனிசாமி இருந்தால் என்ன, இல்லாமல் போனா என்ன? இப்ப அவரை நீக்கிட்டு மத்தவங்க எல்லாம் இணைய போறீங்க. பொதுச் செயலாளராக இருந்த சின்னம்மா அவர்கள் எப்படி காணாம போய் திரும்ப வந்தாரோ, ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் எப்படி காணாம போய் மக்கள் செல்வா கூட இப்பொழுது தனிச்சு நிற்கிறாரோ,
அதே மாதிரி இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லை, நேற்று இருந்தவர் சார், இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை. ஏதாவது கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லணும்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமியை நீக்கிறதா இருந்தா பொதுக்குழுல நீக்கிருக்கலாம், ஏன் நீக்கல? உங்களுக்கு பொதுக்குழுல ஆதரவு இருந்துச்சா? அதாவது இப்ப எப்படி நீக்குறீங்க? அதிமுகங்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட தொண்டர்களின் இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கம். ஒரு தொண்டரால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கத்தில் தன்னை ஒரு தொண்டனாக இணைத்துக் கொண்டு அதிமுகவில் பயணித்தவர், தொண்டர்களுக்கே முழு அதிகாரத்தை வழங்கியவர் இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த இயக்கத்தை, அந்த விதியை திருத்தி அபகரிப்பு செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகமாக மாத்தி, அப்படியே அபகரி நீங்க 2017 ரெண்டு பேரும் சேர்ந்து அபகரிச்சிட்டீங்க. 2017 ரெண்டு பேரும் சேர்ந்தே அபகரிச்சாச்சு. என் கேள்வி, நீங்க எடப்பாடியை நீக்கிட்டு ஏதோ எல்லாரும் சேர போறோன்றீங்களே, உங்ககிட்ட எண்ணிக்கை இருந்திருந்தா நீங்க நீக்கி இருக்கலாம் பொதுக்குழுல. உங்கள்ட்ட எண்ணிக்கை இல்லைங்கிறதான ஃபேக்ட். எப்படி ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளரை நீக்க முடிஞ்சுச்சோ, அதே அடிப்படையில் பழனிசாமி எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாரோ அதே ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் எடுக்கிறதுக்கு எவ்வளவு? அதுதான் நான் கேக்குறேன். அன்னைக்கு முடியல உங்களால, இப்ப எப்படி முடியும்? அதே பொதுக்குழு தானே இருக்குது, அதே பொதுக்குழு உறுப்பினர்கள், அதே எம்எல்ஏக்கள், அதே எம்பிக்கள் எல்லாம் அதே தானே. அதே பொதுக்குழு, அதே அதிமுக, அதே தொண்டர்கள். ஆனால் தலைமை மட்டும் இல்லை. தலைமை இன்னொருவர். எப்படி முடியாம போயிரும்? மாறும்ன்றீங்க. நிச்சயம் மாறும், மாற்றப்படும். ஏன்னா பழனிசாமி தொடர் வெற்றிகளை குவித்திருந்தால் அதிமுக எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு தோல்வியை சந்தித்தால் அடுத்த வெற்றி அசுர வெற்றி, அபாரமான வெற்றியா இருக்கும். ஆனா பழனிசாமி 48% இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கியை தொடர்ந்து சரிச்சு கொண்டே வந்துட்டாரு. 48 40 ஆச்சு, 40 35 ஆச்சு, 35 33 ஆச்சு, இப்ப 20ல வந்து நிக்கி. இந்த 20ல ஒரு பெருமை வேற. எப்படி? போன எலெக்ஷன்ல 19, இப்ப 20. போன எலெக்ஷன்ல 21 தொகுதியில நின்னு 19, இப்ப 33 தொகுதியில நின்னு 20ன்னா இதற்கு பேர் வளர்ச்சியா? இந்த வளர்ச்சியை ஒரு தலைவன் வளர்ச்சின்னு ஒத்துக்கொண்டா அவர் தலைவனா? சார், ஒரு இயக்கத்தை அதெல்லாம் இருக்கட்டும், அந்த அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு வாங்க, ஓபிஎஸ் சேர்த்துக்கிறோங்கிறாரு பாருங்க. திரு மணிகண்டன் அவர்களே பேச்சுவார்த்தை நடத்திடுவார். ஓகே மட்டும் சொல்லுங்க, அதாவது ஓகே மட்டும் சொல்லுங்க. ரெடியா மணிகண்டன் சொல்லுவது போல பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் வெற்றிக்கான தலைவனாக இருந்தால், வெற்றியின் நாயகனாக இருந்தால் அவரை நாம் தலைவனாக ஏற்றுக்கொள்வதில் மாற்றமில்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் தோல்வி நாயகனே, தொடர் தோல்வி நாயகனே. அதிமுகங்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை 9 தொகுதியில டெபாசிட் போகுது, 13 தொகுதியில 3வது இடம் போறீங்க, 4 தொகுதியில நாம் தமிழருக்கு பின்னாடி போறீங்க. இப்படி தொடர்ந்து அதிமுகவினுடைய சரிவை சரிச்சுக்கிட்டே போனா அவரை எப்படி தலைவராக இபிஎஸ் தலைமையை ஏற்கிறது क्वेश्चनே இல்ல, முடியாது. இபிஎஸ் தலைமை ஏற்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இபிஎஸ் தலைமையா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இப்ப அதிமுக இணைய போகுது இபிஎஸ் இல்லாம. அதுதான் உண்மையான எம்ஜிஆரின் அதிமுக. பாப்போம். திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது, இது எல்லாம் சாத்தியமா சார்? நம்ம கிட்டத்தட்ட மணிகண்டன் அவர்கள் சொல்றது மாதிரி 7-8 வருஷமா இது பேசிட்டே தான் இருக்கோம். அதிமுக 1 இருக்குமா, 2 இருக்குமா, 4 இருக்குமான்னு. இன்னைக்கு சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் அதை சொல்றாங்க. ஏதாவது பிராக்டிக்கலா பாசிபிளா தெரியுதா உங்களுக்கு? எனக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. இவர் பேசுறது வந்து ஒரு விஷயம் என்ன தெரியாதுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓரங்கட்டி விட்டு உள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல வந்து அதிமுக திரு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் எல்லோரும் திரு எடப்பாடியை மட்டும் ஓரங்கட்டி விட்டு இப்போ இருக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுகவை தன்மையப்படுத்துறதுக்கு சாத்தியம்னு சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு பின்புலமாக இருப்பது பாஜக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற எந்த காரணமும் என்னால் தேட முடியல. அப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்திக்கிறார், பலவீனமாக இருக்கிறது கட்சி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க வாட் ஆர் யூ பிரிங்கிங் ஆன் போர்ட்? எப்படி சாத்தியம்? அவர்கள் வந்து என்னன்னா 2017 செய்ததை அவர் பேச்சிலிருந்தே எடுத்துக்கலாம்னா, 2017 செஞ்சது போல அம்மையார் சசிகலாவை எப்படி வெளியில நீக்கிட்டு
இவர்கள் 2 பேர் இணைவு நடந்ததோ அதே போல வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நீக்கிவிட்டு சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் இதர அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் இணைய முடியும். அது நடக்கணும்னா அப்படின்ற அதிமுக ஒரு நம்பிக்கை நிர்வாகிகள் இருக்கு. எல்லாம் அப்போ இவங்களுக்கு அது சப்போர்ட் போது போலவே பண்ணல. இப்போ அன்னைக்கு 2017ல சசிகலா அவர்கள் அதுதான் நான் கேக்குறேன். அப்போ அதற்கான வழி வந்து எம்எல்ஏஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருக்குமா, நடக்குமாங்கறத क्वेश्चन. இல்ல அப்போ எம்எல்ஏஸும் நிர்வாகிகள் மட்டும் சப்போர்ட் பண்ணல. அப்போ பிரதமர் மோடி மற்றும் பாஜகன்ற ஒரு முக்கியமான சக்தி அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஏன்னா ஓபிஎஸ் வெளிப்படையா ஒப்புக்கொண்டது தானே, பிரதமர் சொல்லி தான் இணைந்தேன்னு சொல்லி அந்த இணைவே வந்து ராஜ்பவன்ல தானே அரங்கேறியதுன்றதன் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு பின்புலத்துல பாஜகவினுடைய உந்துதல்ல தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓரங்கட்டி விட்டு மீண்டும் வந்து இந்த கட்சியினுடைய மெத்த நிர்வாகிகள் எப்படி சசிகலா தனிமைப்படுத்தப்பட்டாரோ அதே போல ஓபிஎஸ் அவர்கள் எப்படி நீக்கப்பட்டாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிமைப்படுத்தி இல்லை நீக்கிட்டு இவர்கள் எல்லாம் இணையறதுக்கான சாத்தியம் இருக்குன்றதுக்கான நம்பிக்கை பிறப்பதற்கான காரணம் வந்து பாஜக தான் நான் நினைக்கிறேன். வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இந்த ராம்நாடு தொகுதியில் எடுத்த வாக்குகளோ இல்ல தேனி தொகுதியில் திரு டிடிவி தினகரன் எடுத்த வாக்குகளோ இதை மட்டுமே மையமா வச்சுக்கிட்டு ஒரு இணைவுனா என்ன சாத்தியமா? அது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமா இருக்காருன்றத மாற்று கருத்து இல்லை. நீங்க திரு மணிகண்டன் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு இபிஎஸ் உடைய தலைமை ஏற்றுன்றதை விட 2026ல இபிஎஸ் மீண்டும் முதல்வர் வேட்பாளர் அதை ஒப்புக்கொண்டால் இணைவுக்கு சாத்தியம் என்ற நிலைக்கு இன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு, அது அதிகாரப்பூர்வமான கருத்தான்னு தெரியல, அந்த நிலைக்கு அவர்கள் இறங்கி வந்திருந்தால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இணைவாரா இல்லையான்னு தெரியல. இல்ல நான் அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு அதிகாரப்பூர்வமா அது எதுவுமே வரல. அதுக்கான சமிகைகள் மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் எனக்கு பொறுத்தவரை என்னுடைய சந்தேகம்ன்றது சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி தன்னோட இருப்பை வந்து விட்டு கொடுத்து மீண்டும் சசிகலா, ஒருவேளை நம்ம ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் சசிகலா அவர்கள் வருகிறார் இல்ல டிடிவி தினகரன் ஒரு தனி கட்சி அவரை விட்டுருங்க, ஓபிஎஸ் வருகிறார்னா என்ன கெப்பாசிட்டி அவங்க அகாமடேட் பண்றது? ஓகே, அந்த கேள்வி இருக்கு. பட் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க. இவங்க தரப்புல தொடர்ந்து காரணமா சொல்றது தோல்விகளை. இவ்வளவு தோத்துருக்காங்க, 3வது இடம் வந்திருக்காங்க, 4வது இடம் வந்திருக்காங்க, இன்னைக்கு விக்கிரவாண்டியில நிக்க கூட மாட்டேங்கிறாங்க, எப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க விமர்சனங்களை வைக்கிறாங்க. இப்ப இது அதிமுக காரங்க மத்தியில ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்கி இருக்காதா? அதை அவங்க அறுவடை செய்ய முடியும்னு பாக்குறாங்களா? இஸ் தட் a logical possibility? இல்லை, ஏற்கனவே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தொடர் தோல்விகள் 2019 ஆரம்பிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து பல்வேறு தோல்விகள்ன்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த கட்சி மீண்டும் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான எதிர்க்கட்சியாக ஒரு 3வது அணியாக, ஒரு 3வது சக்திக்கு இடம் கொடுக்காமல் ஒரு பழைய பலத்தோடு அதிமுக திகழ வேண்டும் என்பது தொண்டர்களுடைய விருப்பம். ஆமா, இதுல பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்னன்னா மேல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தனிப்பட்ட ஈகோ தான் பிரச்சனை. அதுல ஈகோ மட்டும் இல்ல, என்ன பொறுப்புல அவர்களை அகாமடேட் செய்யறது. இப்போ ஒருவேளை அதுக்கு தான் கேக்குறேன், தொண்டர்களோட விருப்பமும் இன்னைக்கு சசிகலா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றதும் அலைன் ஆகுது இல்ல. பட் how it can be doneங்கிறதுல மட்டும் தான் क्वेश्चन இல்ல. அவர்கள் ஆனால் அதுக்கு அவங்க தயாரா வரணும் இல்லையா, அவங்க வெளிப்படையா அந்த ஒப்புக்கொண்டு வரணும் இல்லையா. சசிகலா அவர்கள் என்னவாக விருப்பம்? அப்கோர்ஸ் அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது, முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, அதனால அவர் முன்னிலைப்படுத்தலாம். இல்ல அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் என்கின்ற விஷயம் வந்து அவருக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்காது. ஆனால் பொதுச் செயலாளர்ன்ற ஒரு விஷயத்திற்கு அவர்கள் மீண்டும் வந்தா இன்று வந்து ஒரு செல்வாக்கான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இல்ல அதிமுக பொதுச் செயலாளராக மோடியோடு இதற்கு முன்பு கூட்டணி முறிவதற்கு முன்பு என்டிஏ உள்ள வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக போக அவருடைய வலது பக்கம் அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அதை எதற்கு விட்டு கொடுத்து மீண்டும் சசிகலாவை அந்த இடத்தில் வைத்து அலங்கரிக்க வந்து அவர் எதற்கு முன் வரணும்? அவருக்கு அதனால என்ன கெயின்? ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு தான் ரெடி ஆகணும். இவருடைய தலைமை ஒரு பேரல் பவர் சென்டராக அவர்களை வந்து வளர விடுவதனால் இவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. 2026 தோல்வி, பெரிய தோல்வி மீண்டும் ஏற்பட்டால் அந்த கட்சி எப்படி மாற போறதுன்றது ஒண்ணு. ஆனால் இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியோட நிக்க போவதில்லை. அப்போ அந்த சமகாலத்தில் இப்ப இருக்கக்கூடிய கொறடாவாக இருக்கக்கூடிய திரு வேலுமணி அவர்கள், ஆர்பி உதயகுமார், இவர்கள் எல்லோருமே வந்து தங்கமணி, இப்ப கேபி முனுசாமி, இவர்கள்லாம் அவர்களோட ரோல் என்ன? இது வந்து வெறுமனே ஒரு எடப்பாடி பழனிசாமியோடு மட்டும் நிற்கதில்லை, அது மட்டுமே ஒரு முட்டுக்கட்டை கிடையாது. அவர்கள் ஒருவேளை சசிகலா வந்தால், திரு ஓபிஎஸ் வந்தால், இவர்கள் அவர்களுடைய பொசிஷன் என்னவா இருக்க போகுதுன்றது ஒரு சந்தேகம். சோ அவர்களும் சேர்ந்துதான் திரு எடப்பாடி பழனிசாமியை வந்து அந்த காம்ப்ரமைஸுக்கு ஒப்புக்கொள்ளாமல் போவதற்கு அதுவும் ஒரு காரணம். அப்ப வெறுமனே எடப்பாடி பழனிசாமி என்ற தனிநபர் மட்டும் கிடையாது. இன்னொன்னு,
சசிகலா வந்து இந்த தொடர்ந்து சொல்றாங்க என்னோட பயணம் ஆரம்பிச்சிருச்சு, என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருச்சுன்னு பல்வேறு விஷயங்களை பேசுகிறார் இல்லையா. அப்போ இவங்க இது வரைக்கும் டெஸ்டட் லீடர் கிடையாது. 2021 தேர்தலில் இவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டே பாஜகவுடைய உந்துதல்ல அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு அதிமுக ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டாம் என்று அதிமுகவுடைய நலனுக்காக அவர் பின்வாங்கி விட்டார், அரசியலிருந்து தற்காலிகமாக ஒதுக்கி கொண்டார் அப்படின்றாங்க. இதுவரை அவர் வந்து அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்த நெருக்கம், அவருக்கு அன்றிருந்த அதிகாரம், அதை தாண்டி இன்று தேர்தல் களத்தில் அவர் நிரூபித்து காட்டியது என்ன? 2022 ஒரு சுற்றுப்பயணம் போறேன், எல்லாரையும் சந்திக்க போறேன், அணிதிரட்ட போறேன்னு ஒரு பெரிய அளவுக்கு பேரணி எல்லாம் பிளான் பண்ணாங்க. அது பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகல. அப்போ இன்றைய சமகாலத்தில் பழைய நீங்க 2016க்கு முன்பு இருந்த சசிகலா அவர்கள் கிடையாது, இப்போ 2017க்கு முன்பு இருந்த சசிகலா கிடையாது. அப்ப இன்று இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் அதே வெறுமனே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு, அவருக்கும் ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு, இதை மட்டுமே வைத்து விட்டு ஒரு பேரத்தை பேசுவதுன்றது வாய்ப்பில்லை. அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய உந்து சக்தியாக இருக்கக்கூடியது பாஜக தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த காம்ப்ரமைஸை வந்து ஸ்ட்ரைக் பண்றதுக்கு உதவும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. 2017 வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு திரு மோடி என்ன செய்து கொடுத்தாரோ அதை இப்ப பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எழுப்பி இருக்கிறாரு தனியஸ் அவர்களிடம் கேட்போம். ஆனா இடைவேளைக்கு பிறகு சசிகலா அவர்களுக்கு பின்னால், அவருடைய பேச்சுக்கு பின்னால் பாஜக இருக்கிறதா கேட்போம். சொன்னது போலவே திரு தனியஸ் அவர்களிடம் கேட்டுருவோம். சசிகலாவுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கா சார்? நல்லதுதான்மா. இப்ப நல்லதா திரைக்கு போன பிறகு ஆமா மகிழ்ச்சியான வரவேற்கத்தக்கது தானே. ஒத்துக்கிறீங்களா? அப்போ அதிமுக பிஜேபி தான் இருக்கா பின்னாடி? இல்லவா இருந்தா நல்லதுங்கிற இருக்கணும்னு சொல்றேன். நான் பாஜக நாங்க நேரடியா கமலஹாசன் மாதிரி பேசுறீங்களா சார்? இல்லம்மா, நான் வந்து முன்னணி தலைவர்களிடத்திலேயே நேரடியாவே இந்த உதவி கேட்டேன். நீங்க வந்து எடப்பாடியை ஆதரித்து சின்னமா டிடிவி ஓபிஎஸ்க்கு நீங்க தொடர்ந்து இப்படி வந்து அவங்களை நிராகரித்து பலகீனப்படுத்துவது தவறானது, பிழையானது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனித்து இயங்குகிற மக்கள் பேராதரவு பெற்ற இந்த கட்சியை நீங்கள் ஒரு சாரரை ஆதரித்து மற்ற 3 வலிமையான புரட்சி தலைவரின் பேரன்பை பெற்று நீண்ட காலம் அந்த கட்சிக்கும் அம்மாவுக்கும் துணையாக இருந்தவர்களை நீங்கள் விதிகளுக்கு புறம்பாக விசாரணை முகமையில் ஒரு பக்கம் பலகீனப்படுத்திவிட்டு எடப்பாடியை மட்டும் சுகமாக வளர்த்து பாதுகாப்பது எந்த வகை நியாயம் என்று நான் கேட்டேன். ஆனா அதேதான் நாட்டு மக்கள் கேட்டாங்க, வாக்காளர்கள் கேட்டாங்க. இப்ப கூட தென்பகுதியில் என்ன நடந்துச்சு? பாஜக எடப்பாடியை பாதுகாத்து வளர்த்தெடுத்தது. எடப்பாடி தன்னுடைய கட்சியின் முன்னணி நிர்வாகத்தை தலைவர்களுக்கு துரோகம் செய்து அவரை பலகீனப்படுத்துவதற்கு எடப்பாடி. ஆகவே இப்பொழுது அப்படி பணியை எடப்பாடியின் பணியை பாஜக தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியிலும் பாஜகவும் சுமந்தது. தென் மாவட்டங்கள் இதற்கு முன்னாள் ஜெயித்தார். 2010 அம்மா இருக்கிற போது கூட. ஆனால் இந்த முறை தென் மாவட்டத்துல நயினார் நாகேந்திரன் உட்பட பாஜக தாமரை தோக்குதுன்னா என்ன காரணம்? அப்ப எடப்பாடியாலதான் நமக்கு இந்த எடப்பாடியை ஆதரிச்சதுனால தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் பாஜகவாகிய நம்மையும் மோடி அமித்ஷா பிரிஞ்சுதானே சார் நின்னாங்க. எடப்பாடியோட பிரிஞ்சுதானே நின்னாங்க. கடைசியானா ஓபிஎஸ் ஓட தானே சேர்ந்து நின்னாங்க. ஆமாமா, சேர்ந்து நின்னாங்க. எந்த நிலைமையில? வலிமையாக இருந்த ஓபிஎஸ்ஐ, வலிமையாக இருந்த டிடிவியை, வலிமையாக இருந்த சின்னம்மா அவர்களை முடக்கி விட்டு நிராயுதபாணிகளா இருந்து கடைசி நேரத்தில் வந்து தேர்தல் உறவுங்கும் போது ஒரு மாதத்துக்கு முன்பு தேர்தல் உறவு வைத்துக் கொண்டால் எப்படி மக்கள் மன்னிப்பார்கள்? ஆகவே இப்பொழுது பாஜக புரிந்து கொண்டு எடப்பாடியை இப்பொழுது அவர்கள் கைவிட்டு விட்டு சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ்ஐ ஆதரித்து கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு துணை நின்றால் மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. எந்த எடப்பாடி பாஜகவோடு சேர்ந்து கொண்டு இவர்களை பலகீனப்படுத்தினார்களோ அதே போன்று இப்பொழுது பாஜகவோடு சின்னம்மா. அதிமுக யாருக்குன்றத பிஜேபி தான் தீர்மானிக்கிறா. அவங்க நினைச்சா அவங்க சசிகலா அவர்களை ஓரம் கட்டுவாங்க, இல்ல அவங்க நினைச்சா இப்ப அவங்க இபிஎஸ் ஓரம் கட்டணும்னு கேக்குறீங்க. இப்ப அதிமுக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னதான் ரோல் இதுல? இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு என்னதான் ரோல் இதுல? ஆமாமா, இப்ப அதுதான் 3-4 அணிகளாக. அதுக்கு தான் நான் தொடர்ந்து இன்னும் கூடுதலா வீரியமா சொன்னேன். எடப்பாடியோ சின்னம்மாவோ டிடிவியோ ஓபிஎஸோ நீங்க முதல்ல நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு புரட்சி தலைவர் அம்மாவை போல கட்சியை ஒரு ராணுவ கட்டுக்கோப்போடு இருந்தா பாஜக இதுல தலையிடாது, திமுக இதுல ஊடுருவ முடியாது, வேற எந்த அந்நிய சக்தியில் வர முடியாது, மக்கள் நம்மை ஆதரிப்பார்கள். இது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. சொன்னா கேட்க மாட்டேறாங்கம்மா. அதனால இதுல என்ன சிக்கல்னா, இப்ப ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? நான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கிறேன், எனக்கு வந்து கட்சியை கைப்பற்றுவது நோக்கம் இல்ல,
கட்சியை காப்பாற்றுவதுதான் நோக்கம்ங்கிறாங்க. ஓகே. சின்னமாவும் இன்னைக்கு நேற்று இந்த அரங்கோலத்தை விடுத்திருக்காங்க. கட்சி இப்படி 3வது இடம் 4வது இடத்துக்கு போகுது. 13 சோ இடங்களில் நீங்க பொதுத் பாஜகவுக்கு தேர்தலில் கோரிக்கை வைக்கிறீங்க, எங்களை ஆதரிச்சிருங்க, நம்ம எடப்பாடி பழனிசாமி விலக்கிடுவோம்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. பகிரங்கமா எடப்பாடி கட்டுப்படலன்னா இந்த ஓர்மைக்கு இந்த கூட்டாக இணைந்து ஒற்றுமையாக செயல்படுவதற்கு எடப்பாடி தடையாக இருந்தால் எடப்பாடியை தண்டிக்கிறதுக்கு பாஜக உதவி செய்யணும். பாரி அதிகாரத்தை பயன்படுத்தி டிடிவியை எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாக்குனாங்க, எத்தனை விசாரணை முகமைகளை செயலகத்துக்கே ரெய்டுல விட்டாங்க. திரு கார்த்திகே, இல்லை, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று கடைசியாக பாஜக உறுதி செய்யும் வரை, அப்போ பிரதமருடைய பல்வேறு சுற்றுப்பயணங்கள் அப்போ பிரச்சாரத்துக்கு வந்தப்போ திரு இபிஎஸ்ஐயோ திரு ஓபிஎஸ் அவர்களையோ திரு டிடிவி தினகர்களையோ மேடை ஏற்றவில்லை. இல்ல அதுல பல்வேறு நேரங்களில் காலதாமதம் செய்தார்கள். கடைசி வரை திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுக தான் தேவை என்று தானே காத்திருந்தாங்க. பாஜகவுடைய பார்வையில் யார் பலமான அதிமுக, அததான் மாத்திக்கங்கன்னு ஒரு கோரிக்கை. அவர்கள் பார்வையில் பலமான கட்சி இயக்கம் யாருக்கு? அவர்கள் பார்வையில் அவர்களே உருவாக்கிய பலமான ஒரு செயற்கையான மனிதர் தான் எடப்பாடி. அந்த செயற்கையான பலமான பொதுக்குழுவால் நீதிமன்றத்தால் தொடர்ந்து வெற்றிக்கு மேல வெற்றியை பெறுவதற்கு எடப்பாடி எது துணையாக இருந்ததால் மத்திய அரசாங்கத்தினுடைய பாரி அதிகாரமும் மோடி அமித்ஷாவுடைய ஆசி இருந்ததுனாலதான் அந்த பலம் அந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் நாம் சீட்டு வெற்றி பெற்றிருக்க முடியும் பாஜக அப்படின்றது தானே தமிழிசை சவுந்தரராஜனோ பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அந்த கருத்தை தானே முன்மொழிஞ்சாங்க. அதே தான் திரு வேலுமணி அவரும் வழிமொழிந்தார் இல்லையா அந்த கருத்தை? ஆமாயா, அந்த திட்டத்தை எடப்பாடி அவர்கள் பார்வையில் இன்றளவு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான், அதுதான் அதிமுகன்றதான் அவர்களுடைய பார்வை. பாஜகவினுடைய பார்வையில குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பார்வையில இன்றளவும் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக அதுதான். திரு அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தான். அந்த இயக்கத்தோடு பயணிப்பது தான் தேர்தலில் வெற்றி ஈட்டும்ன்றதான கடைசியாக தேர்தல் ரிசல்ட் வந்த ஜூன் 4க்கு அப்புறம் நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது இன்றளவும் அவர்களுடைய பார்வை அதுதானே. இரண்டாவது, அப்ப கூட இன்றளவுக்கு பாஜகவோடு உறவில்லை என்று சொல்லக்கூடிய அதிமுக நீங்க தான் கேக்குறீங்க. அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இணைத்து வையுங்கள், சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ் திரு கார்த்திகே நீங்களே வர எல்லாத்தையும் வர திரு கார்த்திகே நீங்களே தான் சொன்னீங்க சசிகலா பின்னாடி பாஜக இருக்கும்னு. அப்போ அவங்க அந்த பார்வையை மாத்திருக்காங்களோன்ற கேள்வியும் தானே வருது. நீங்க சொல்றீங்க பாஜக இபிஎஸ் தான் அதிமுகவை பாக்குது. பின்னணியில பார்வை இல்ல அசோக், ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை. நான் அவர்கள் பின்னணியில இருக்கார்கள்ன்றத உறுதியா சொல்லல. நான் சொல்வது பாஜக நமக்கு உதவி செய்யும், பாஜகவுடைய ஆதரவுல திரு எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி விட்டு ஓபிஎஸ் அவர்களும் உதவி செய்யும் எதிர்பார்க்கறாங்க, ஆனா கிடைக்காது, ஒரு கூ ஹைஜாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதான் தட் இஸ் தேர் அட்டெம்ப்ட், ஆனா நடக்காது. எனக்கு பாஜகவுடைய பார்வையில் இன்றளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படின்றது தான் அவர்களுடைய பார்வை. இவருடைய செல்வாக்கு என்பது ஒரு குறுகிய வட்டத்தில் மட்டுமே இருக்கிறது அப்படின்றது அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஆர்கனைசேஷன் அவர்கிட்ட இல்ல, அமைப்பு ரீதியாக பலம் திரு எடப்பாடியோடு தான் இன்றளவுக்கு இருக்கு. கலை யதார்த்தத்துல அவருக்கு பலவீனம் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல மத்திய மாவட்டங்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ரீதியாக பலவீனங்கள் இருக்கு, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அமைப்பு ரீதியான பலம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் மட்டும்தான் இப்போ இருக்கு. அதனாலதான் ஓபிஎஸ் அவர்களே இணைவுக்கு ரெடின்னு பேசுறாரு. அட் அ டைம்ல 4 பேர் பேசுற மாதிரி எனக்கு கேக்குது. ஒருத்தரா வரேன். திரு நிறைவான கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்கணும். திரு தனியரசு இதை நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன், சொல்லுங்க. எஸ், ஆமா, வேற ஒண்ணு இல்லம்மா. இப்ப நீங்க பாஜக எடப்பாடி அதிமுகவை தான் வலிமையான அதிமுகன்னு கருதி இருந்தால் எடப்பாடியோட அவர்களுக்கு உறவு இல்லை. ரெண்டாவது என்ன சொன்னார் அண்ணாமலை, தேர்தலுக்கு முன்பாகவே தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போய்விடும், அதாவது இருந்த இடம் தெரியாம போயிடும், டிடிவி அந்த இடத்துக்கு பொறுப்புக்கு வருவார்னு அண்ணாமலை தான் சொன்னார். அப்படின்னா பாஜக சொன்னதாகத்தான் அர்த்தம். அப்படின்னா இப்ப நீங்க டிடிவி ஓபிஎஸ் சின்னமா ஒரு முனையில வலிமையா இருக்கிற அதிமுக பாஜக உறவு இப்ப இல்ல. விக்கிரவாண்டி தேர்தலையும் எடப்பாடி தப்பிச்சு விலகிட்டார். அப்ப அங்க இந்தியா கூட்டணியோடு போட்டி போடுறது யாரு? என்டிஏ தான் அங்க களத்துல நிக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப எடப்பாடி அவரே விலகி போயிட்டாரு, பாஜக ஆதரவு இல்லைங்கிறதுனால. ஆகவே இந்த சினிமாவுடைய இந்த அறிக்கையை அல்லது இந்த கட்சியை மீட்பதற்கு அவர் எடுக்கிற முயற்சிக்கு பாஜக துணை நிற்கும் அல்லது நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தமா பதிவு செய்யறோம். ஓகே, திரு கலை நிறைவு கருத்து. எங்க அதிமுக
பாஜக விட்டு பிரிஞ்ச பிறகு பலமான கட்சியா வந்திருக்குது. இந்த தேர்தலில் பெரிய எது takeaway 20% என்னன்னா, அந்த எது கட்சி பலம்? உடைஞ்சிருச்சு. எங்க 2019 பாஜகவோட கூட்டணியில் இருந்ததை விட கூட வாங்கியிருக்காங்க. இந்த எத்தனை சீட்ல நின்னு அது ஒரு எத்தனை கூட சீட்ல வாங்கியிருக்காங்க. எத்தனை சீட்ல நின்னு கூட வாங்கியிருக்காங்க? அப்ப சீட்டு அங்க கம்மியாகும். அதே பாஜகவோட நின்னு அதே பாஜகவோட எத்தனை நின்னு கட்சி 21ல எப்படி 30% வாங்குனீங்க? எப்ப 21ல பாஜகவோட நின்று ஆ. அது மோடியை பிரதமரை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 18% தான் வந்துச்சு ஆ. அதிமுகவுக்கு. ஆமா. எடப்பாடியை முதல்வரா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 34% வந்துச்சு. சரி, இப்போ என்ன அப்ப என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி அர்த்தம் 20% வாங்குனீங்க? இப்போ மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணல. இப்போ ஏன் அந்த 30 ஏன் தக்க வைக்கல? மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணல. எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணா அந்த 30 தக்க வச்சுக்கணும்ல, ஏன் இல்ல? நீங்க சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் கம்பேர் பண்ண வேணாம். 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் இப்ப இருக்க நாடாளுமன்ற தேர்தலையும் கம்பேர் பண்ணுங்க. 1% வளர்ந்திருக்கிறோம் சொல்ற நிலைமைக்கு சார் அதிமுக வந்துருச்சு. 1% வளர்ச்சி. ஆஹா, எவ்வளவு பெரிய வளர்ச்சி. ஆமா, அது நிச்சயமா வளர்ச்சி. அது நிச்சயமா வளர்ச்சி தான். அது மட்டும் இல்ல, அது உடைஞ்சு போச்சுங்கிறத அவங்க அது உடைச்சிருக்கிறாங்க. அந்த தீரியை உடைச்சிருக்காங்க. 2ஆம் இடத்துல பாஜக இருக்குங்கிற தீரியை உடைச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் மூலமா. அதான் 2 பிக்கஸ்ட் டேக்அவே நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க அவங்க 2வது இடத்துல பாஜக இருக்குன்றதை எப்படி உடைக்கிறதுனா விக்கிரவாண்டியில போட்டிட்டு உடைக்கிறது. ஏங்க, விக்கிரவாண்டி விஷயம் வேறங்க. விக்கிரவாண்டி கொண்டு வர்றாங்க. நடந்து முடிந்த நாடாள 2ஆவது யார் வேணாலும் இருந்துருப்பாங்க. விக்கிரவாண்டி இஸ் நாட் த டிசைடிங் ஃபேக்டர். விக்கிரவாண்டியில நிச்சயமா தோல்வி தான் கிடைக்கும் எதிர்கட்சிக்கு. தோல்வி கிடைக்கும்ன்ற ஒரு இடத்துல இன்னொரு தோல்வி சந்திக்க வேணாங்கிறது அவங்க அதுல விலகினதுக்கு காரணம். அது ஒரு நியாயமா ஒரு கட்சியினுடைய நிலைமையை புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த கட்சியில யாராவது வெளியே போனாங்களா? பெரிய தோல்விங்கிறீங்க நீங்க. ஆனா யாராவது வெளியே போனாங்களா? இதுவரைக்கும் யாராவது வெளியே போனாங்களா? கட்சி அப்படியே ஒருங்கிணைந்து இருக்குது. கட்டமைப்பு அப்படியே இருங்க. கட்டமைப்பு அப்படியே இருக்குது. ஏங்க, அப்படியே கட்டமைப்பு இருக்கு. பாஜகவால இவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு எடப்பாடி அவர்களை தூக்க முடியாது. அந்த கட்சி தான் முடிவு செய்யும். ஓகே, திரு கண்ணன் 4 பேர் வெளியே போனாங்களா காட்டுங்கங்கறாரு. நீங்க சொல்லலாம் தோல்வி, 4 பேர் வெளியே போயிருக்காங்களா காட்டுங்கன்றார். அதிமுக தொண்டன் யாரும் வெளியே போற அளவுக்கு விவரம் இல்லாதவன் கிடையாது. இந்த இயக்கத்தில் அப்படியே தான் இருப்பான். அதனால்தான் இன்றைக்கும் பலகீனமா இருந்தா கூட ஒரு 80 லட்சம் வாக்குகளை பெருமிருந்திருக்கிறது. எப்படி நடக்கும்னா, இந்த இணைப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா, கிளைக்கழகம் முதல் தலைமை கழகம் வரை சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று தீர்மானம் இயற்றி அந்த அம்மையாரை பொதுச் செயலாளராக்கி யாருமே எதிர்ப்பு குரல் கொடுக்காம எப்படி அந்த அம்மா அதிமுகவிலிருந்து பொதுச் செயலாளராக இருக்கிறவங்க இல்லாம போனாங்களோ, அதே போல் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர், துணை முதல்வர்னு ஒரு பேட்டர்னை உருவாக்கி தொடர்ந்து ஆட்சி கட்சி நடத்தி எந்த நிலையில ஒருங்கிணைப்பாளர் வேண்டாம், இணை ஒருங்கிணைப்பாளர் வேண்டாம், மீண்டும் பொதுச் செயலாளரே வர வேண்டும் என்று ஒரு சக்தி பின்புலமா இருந்து இயக்கியதோ, எப்படி சசிகலா அம்மாவை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு சக்தி பின்புலமாக இருந்து இயக்கியதோ, அதே சக்திதான் அதிமுகவை இணைக்கிறதுக்கும் பின்புலமாக இருக்கும், பழனிசாமியை நீக்குவதற்கும் பின்புலமாக இருக்கும். அதை நோக்கிய பயணம் துவங்கிவிட்டது. பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் முடிய போகிறது. டெல்லியில இருக்கிற சக்தியா சார்? அது இறை சக்தியா இருக்கலாம். நீங்க மேல இருக்கிற சக்தி எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா சார்? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான். திரு மணிகண்டன் நிறைவு கருத்து ரிஸ்க் தான் போலயே. மேல இருக்கிறவங்க அவங்க பக்கமாமே நின்று நிதானமா டெஸ்ட் மேட்ச் ஆடலான்னு பார்த்தோமா, புலவரும் தனி அரிசி யார்கர் பால் போட்டா அப்புறம் T20 ஷாட் தான் நான் அடிக்கணுமா, நான் வந்துட்டேன்னு சொல்லு, பழைய பலத்தோட வந்துட்டேன்னு சொல்றது கபாலி ரஜினிகாந்த் ஒண்ணு இல்ல. இந்த அம்மா தமிழகன் உசேனு, பெஞ்சமின், உதயகுமார், ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், ராஜேந்திர பாலாஜி, தலவாய் சுந்தரன் பல்வேறுபட்டவங்களும் இந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னு இந்த அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்க. ஒரு மக்கள் திலகம், ஒரு நடிகர் திலகம், ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஒரு உலகநாயகன், ஒரே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பூதேவியும் சீதேவியும் சேரலாம், மூதேவியோட சேர முடியாது.
சரி, நான் ராமநாதபுரத்துல இருந்த 4 பன்னீர்செல்வத்தையும் கட்சியில சேர்த்துக்குவோம். இந்த பலாப்பழம் பன்னீர்செல்வம் ஃபைல் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். ஓகே. இல்ல ஆனா யாரால் நாங்க எங்களை வெளியேத்துறாங்களோ அவங்க இன்னைக்கு மணிகண்டனவே பழனிசாமி சேர்க்கல. அசோகா ஒரே ஒரு நிமிஷம். இந்த மணிகண்டனவே இன்னும் பழனிசாமி கட்சியில சேர்க்கல. கட்சியில செய்தி தொடர்பாளர் ஒரு உரிமையை கொடுக்கல. இவர் போய் பேசுற பேச்செல்லாம் அடடா. ஆமாமா அசோகமா. இல்ல சார் முடிக்கணும். திரு மணிகண்டன் நிறைவா பதில் முடிக்கணும் சார், முடிக்கணும். சாரி. மோடி இல்ல அவரு டாடி இல்ல, யாரு வந்தாலும் பழனி மலையில் இருக்கிற முருகன் பழனிசாமியை ஒண்ணும் பண்ண முடியாது. வந்து பார், தொட்டு பார், மோதி பார். ஸ்டாலின் மாதிரி இதுல உட்கார்ந்துட்டு சொல்றது இல்ல. தொண்டர் 2 கோடி தொண்டர்களை வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் சவால் இது. சார் வந்து பார், மோதி பார் விக்கிரவாண்டியில சொல்லலையேன்னு கேக்குறாங்க. அது அரசியல். அம்மாவே சில நேரத்தில் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. கருணாநிதி கட்சி நிக்கலையா, பாஜக விலகி நிக்கலையா, அங்க பணபலம் ஈரோடுல அடிச்ச சுனாமி பணத்தை ஏத்து எப்படி அங்க போட்டி போட முடியும்? அது ஒரு அரசியல் வியூகம். 2026ல பாருங்க என்ன நடக்குதுன்னு. முக ஸ்டாலின் வேண்டாம், ஏழுமலை வேண்டாம், ஒரே சாமி பழனிசாமி மக்கள் தீர்ப்பு கொடுக்க போறாங்க. ஓகே ஓகே, கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டைம். இது தொடர்ந்து சாரி திரு தனியரசு, தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்க போறோம். இதுக்கு தொடர்ந்து 8 வருஷமா பேசுற விஷயம், இன்னும் பல நாட்கள் பேசுவோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்துக்கள் தெரிவித்த எல்லா விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்தவங்களுக்கு நன்றி நேயர்களே.